விட கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கவலையிலிருந்து கடந்து வர்றது. நம்மள நெறைய பேர் அதில நம்ம தவிச்சுக்கிட்டே இருப்போம். இது எப்படி நான் மறக்கிறது? இதில நான் எப்படி இத நான் மாத்திக்கிறது? என்னால முடியலையே! இந்த இழப்ப என்னால தாங்க முடியல. இந்த விஷயத்த நான் போட்டு குழப்பிட்டே இருக்கிறேன். என்னால இதிலிருந்து வெளியில வர முடியல அப்படின்னு சொல்லி தவிக்கக்கூடியவர்கள் நம்மள நெறைய பேர் இருக்கோம். நான் படிச்ச ஒரு விஷயம், இது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதனால அத நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். என்ன ஆகுது? ஒரு போர் ஒண்ணு நடக்குது. பெரிய போர். அந்த போர் களத்துல ஒரு மகன் வந்து இறந்து போகிறார். ஒரு தாயாரினுடைய மகன் வந்து இறந்து போயிடுறாரு. செய்திய வந்து அந்த தாயாரினுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு தகவல வந்து சொல்லிடுறாங்க. எப்படியாவது அவங்க அம்மா கிட்ட இந்த செய்திய நீங்க சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தாயாருக்கு அந்த மகன தவிர வேற யாருமே கிடையாது. கணவர் இல்ல, இன்னொரு மகன் இல்ல, இன்னொரு மகள் இல்ல, யாருமே இல்ல. அந்த ஒரே பையன் தான். இப்ப இது பெரிய இழப்பு இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப தயங்குறாரு. எப்படி நான் போய் இத அவங்க கிட்ட சொல்லுவேன்? ஒரே ஒரே ஒரு லேடியா அவங்க வீட்ல இருக்கிறாங்க. அதனால துணைக்கு அவங்க வீட்டுக்காரம்மாவ கூப்பிட்டுட்டு வர்றாரு. ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். அந்த நிலைக்கு அவங்க யோசிச்சுட்டு உள்ள வராங்க. உள்ள வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ள இருந்து அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. கிச்சன்ல அவங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிச்சன் டாப் இருக்கு இல்லையா? அத வந்து ஸ்க்ரப்ப வச்சு தேய்ச்சு கழுவிட்டு இருக்காங்க. நல்லா தேய்ச்சு கழுவிட்டு இருக்காங்க. இங்க வரும்போது வாங்க வாங்க உட்காருங்க. என்ன செய்தி? என்ன விஷயம்? எதுக்காக வந்தீங்க? அப்படின்னு வேலை செஞ்சுக்கிட்டே அத அவங்க கேட்குறாங்க. திரும்பிய நிலையில இருக்காங்க. இப்ப அவங்க உள்ள வந்துட்டாங்க. இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நாங்க சொல்றதுக்காக வந்தோம். இது எப்படியும் உங்களுக்கு பெரிய அதிர்ச்சிய குடுக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. உங்களோட இறைவன் இருக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரங்க நாங்கலாம் இருக்கிறோம். உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும், உங்களுக்கு வாழ்க்கையில என்ன உதவினாலும் நாங்க வந்து இருப்போம். நீங்க எதுக்காகவும் மனசு தளராதீங்க. உங்களோட நாங்க எல்லாரும் இருக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். அவங்க அம்மா கேட்குறாங்க, எதுக்காக இப்ப இதெல்லாம் சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? என்ன விஷயம்? வேலை செஞ்சுக்கிட்டே கேட்குறாங்க. கிச்சன் டாப்ப கழுவிட்டே கேட்குறாங்க. இல்ல நீங்க போருக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தீங்க இல்லையா? உங்களுடைய பையன். அவர் இறந்துட்டதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அத உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி எனக்கு தகவல் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் தான். தேய்ச்சு கழுவிட்டு இருந்தாங்க இல்லையா? அத அவங்க அப்படியே நிறுத்திட்டாங்க. அப்படியா? அப்படின்னு மறுபடியும் அவங்க பேசுறாங்க. அந்த அம்மா பேசுறாங்க திரும்பிய நிலையிலே. அப்படியா? சரி நீங்க உட்காருங்க. உங்களுக்கு வந்து நான் உபசரிக்கணும். நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? நீங்க கொஞ்சம் உட்காருங்க. இந்த வேலைய மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கிச்சன் டாப் ரொம்ப தேய்ச்சு கழுவுறாங்க. முன்னாடி ஒரு வேகத்துல கழுவிட்டு இருந்தாங்க இல்லையா? அதை விட அதிகமான வேகத்தோட இப்ப கழுவ ஆரம்பிக்கிறாங்க. நல்லா தேய்ச்சு கழுவ ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு புரியல. நான் சொன்ன செய்தி அவங்களுக்கு சரியான முறையில தான் போய் சேர்ந்துதா? உங்களுக்கு அது புரிஞ்சுதா? எப்படி மறுபடியும் வேலை செய்றாங்க? என்னாச்சு? என்ன வேற உட்கார சொல்றாங்களே அப்படின்னு. அந்த அம்மா இப்ப மறுபடியும் பேசுறாங்க. தயவு செஞ்சு உட்காருங்க. என் வீட்டுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க வந்திருக்கீங்க. உங்கள நல்ல முறையில உபசரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு சூப்பரான ஒரு டீ போட்டு குடுக்கணும்னு தோணுது. தயவு செஞ்சு உட்காருங்களேன்.